அரசு அங்கீகாரம் பெற்ற படம்னா வேற என்ன பொருள் அதுக்கு? உங்க இணைப்புல பிரச்சனை இருக்கு திரு புரட்சி கவிதாசன். தொடர்ந்து பேசலாம். முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். திரு பாலச்சந்திரன், இப்போ ஆரம்பத்துல வள்ளுவரோட படங்கள் காவி நிறத்துல இருந்தது, அதற்கு பிறகுதான் வெள்ளுடையாக மாற்றப்பட்டது அப்படின்ற வாதம் சரியா? எனக்கு தெரிஞ்ச அப்படின்னா சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்துடைய வள்ளுவர் உருவத்தை சொன்னாங்க. சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் சைவ சமயத்தை சேர்ந்தவங்க வள்ளுவர் சைவ சமயத்தை சேர்ந்தவர் காட்டுறதுல எந்த விதமான அதிசயமும் இல்லை. முக்கியமான விஷயம் என்னன்னா, ராஜ்பவன் கவர்னர் என்ற ராஜ்பவன் அது தமிழ்நாடு கவர்மெண்டுடைய ப்ராப்பர்ட்டி தான். அது கவர்னருடைய சொந்த ப்ராப்பர்ட்டி கிடையாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் சம்பளம் வாங்குறது கவர்மெண்ட்ல இருந்தா சம்பளம் வாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்க. அவருடைய மெயின்டெனன்ஸ் எல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு அரசு அங்கீகரிக்கப்பட்டதாக ஒரு திருவள்ளுவர், ஏன்னா இப்படி திருவள்ளுவர் இருந்தான்னு சொல்லி யாருக்கும் தெரியாதுங்கிற உண்மைதான். எலியட் வரைஞ்சது ஐராவத மகாதேவன் தன்னுடைய புத்தகத்துல அந்த இதை போட்டிருந்த ரெண்டு தங்க நாணயங்கள் எலியட் வள்ளுவர் ஆனர் பண்ற விதமா 4 தங்க நாணயங்கள் வெளியிட்டாரு. அதுல 2 இடம் மியூசியம் இருக்கு, 2 கல்கட்டா மியூசியம் ட்ரேஸ் பண்ண முடியல எங்க இருக்குன்னு. ஆனா அதை ஐராவத மகாதேவன் அந்த காலத்திலேயே போட்டோ எடுத்து போட்டிருந்தனால நமக்கு தெரியுது. தாடி மீசை எதுவும் இல்லாம ஒரு ரொம்ப இளமையான ஒரு சமணத்துறவை போல அவர் காட்சி அளிக்கிறார். இதெல்லாம் இருந்தது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வள்ளுவர் உருவச்சாங்க. இப்போ அரசு அங்கீகரிச்சிருக்கு, இப்படித்தான் வள்ளுவர் நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா வள்ளுவருக்கு ஏன் வெள்ளுடை கொடுத்தினாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? அவர் எந்த குறிப்பிட்ட மதத்தையும் தன்னுடைய பாடல்ல அவர் சொல்லல. அதனால அப்படிப்பட்டவருக்கு இப்பட்ட உடை அணிவித்து ஒரு பெரியவர், மிகச்சிறந்த ஒரு தமிழறிஞர் அப்படின்னு சொல்லி அங்கீகரித்ததுன்னா that is binding on the governor. இதுதான் தெரியணும். முதல்ல கவர்னர் இது மாதிரி காவி உடை அணிகள்லாம் சின்னப்பிள்ளைத்தனமான விளையாட்டு. இதை தவிர வேற வார்த்தைகள் இதை பத்தி சொல்றதுக்கு. இவர் ஒரு அரசு ஊழியர் தான். அந்த அரசு ஊழியர் இந்த அரசுடைய சட்டத்தை மீறி நடக்க முடியாது. இந்த விஷயங்கள் எல்லாம் இப்படி அந்த ஒரு நாள் சொன்னாரு, தமிழ்நாடு என்பதை விட தமிழகம் என்பது பொருத்தமாக இருக்கும். இவருக்கு தமிழ்நாடு தமிழகம் இந்த ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்னங்கிறது இவருக்கு என்ன தெரியும்? இவர் என்ன தமிழறிஞரா? எது தமிழ்நாடுக்கு பேர் வைக்கிறத விட தமிழகம் பேர் வச்சா நல்லா இருக்கும்னு எந்த அடிப்படையில் சொன்னாரு? இல்ல, படத்தை பயன்படுத்துறதுக்கு இங்க தடை இருக்கா? அதாவது தடை இருக்கா இல்லையா, தமிழக அரசு அங்கீகரிச்சிருக்கிற ஒரு படம், அந்த படம் தான் தமிழகத்துடைய தமிழக அரசுடைய எல்லா அலுவலகங்களிலும் எல்லா விழாக்களிலும் பயன்படுத்தப்பட வேண்டும். கவர்னருக்கு தனியா அவருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுல அரசு இண்டிபெண்டன்ட் கிடையாது. அவர் இட் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி தமிழ்நாடு ஸ்டேட். அப்படி இருக்கும்போது இவர் பண்றதே தப்பு. இவர் செய்யற பல செயல்கள் இதுல அரசியல் சட்டத்துல கவர்னருக்கு என்னென்ன அதிகாரம் என்று கூறப்பட்டிருக்கின்றன. அந்த அதிகாரங்கள் இவர் சரியா பயன்படுத்தலாம், நிச்சயமா அவருக்கு அந்த உரிமை உண்டு. ஆனா அந்த அதிகாரத்தை மீறி அவர் செயல்படும் போது நம்ம பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டியது அப்படிப்பட்ட ஒரு செயல் தான். அதை தவிர கவர்னர் தனிப்பட்ட முறையில சில கருத்துக்கள் இருக்கலாம். ஆனா தனிப்பட்ட முறையில கருத்துக்கள் இருந்தா ஆளுநரா இருக்கும்போது அந்த கருத்து சொல்லக்கூடாது. அப்படி தனிப்பட்ட கருத்துக்களை சொல்றதா இருந்தா தனிப்பட்ட முறையில விவாதத்துக்கு ரெடியா இருக்கணும். மார்க்சியம் வந்துதான் இந்த நாடகமா போச்சுன்னு சொன்னாரு. விவாதத்துக்கு தயாரா இருக்காரா? இவர் வள்ளலார் சனாதனவாதின்னு சொன்னாரு. விவாதத்துக்கு தயாரா இருக்காரா? என்ன அடிப்படையில் இதெல்லாம் பேசுறாரு? அவருக்கு சோசியல் புரிதல் இருக்கா, புரிதல் இருக்கா, அல்லது வள்ளுவரை பத்தி புரிதல் இருக்கா, எதை பற்றி புரிதல் இருக்கு? நினைச்சபடி குழப்பத்தை கிளப்பணுங்கிற ஒரு புரிதல் மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப துரதிருஷ்டவசமானது. ஆளுநர் பதவி என்பது மிக கௌரவமான ஒரு பதவி, மிக உயர்ந்த ஒரு பதவி. அந்த பதவியில் அமர்ந்திருப்பவர் அந்த கௌரவத்துக்கு தக்கபடி நடந்து கொள்ள வேண்டும் என்றுதான் எல்லோரும் எதிர்பார்ப்பார்கள். ஆளுநர் காவி உடை அணியட்டும் என்ற இந்த எதிர்வினை சரியானதா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஒண்ணு மறந்துடுறீங்க. இவர் என்ன வேணாலும் பண்ணிட்டு போலாம், மத்தவங்க எல்லாம் கையை கட்டிட்டு. நான் அதை சொல்ல மாட்டேன். ஆளுநர் காவி உடை அணியட்டும் நான் சொல்ல மாட்டேன். இன்னொருத்தர் சொல்றத நான் என்ன செய்ய முடியாது. அவங்களுக்கு கோபத்தை அவங்க இப்படி வெளிப்படுத்துறாங்க, என்னுடைய கோபத்தை நான் இப்படி வெளிப்படுத்துறேன், அவங்களுடைய கோபத்தை அப்படி வெளிப்படுத்துறாங்க. கிளப்பி விட்டது யாரு? நோய் நாடி நோதல் நாடின்னு அந்த காலத்திலே தமிழ்ல சொல்லியிருக்காங்க. நோயுடைய முதல் என்னன்னு சொல்லி பார்த்தா ஆளுநர் தானே இருக்காரு. எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள் ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணா கிளப்பிட்டாரு? நினைவு அவங்களுக்கு ஒரு தடவை சொன்னாரு, தமிழ்நாட்டுடைய கல்வி நிலையங்கள் இந்தியாவில் முதல் 100 இடம் ஒண்ணு கூட இல்ல. இதை விட கேவலமான பச்சையான ஒரு பொய் இருக்கவே முடியாது. அதனால உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு, ஏன் பிரசிடென்சி காலேஜ் உங்க கண்டப்படலையா, லோயலா கண்டப்படலையா, ஐஐடி தெரியலையா, பிஐடி தெரியல, வரிசையா லிஸ்ட் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இன்னும் கவர்னர் பதில் சொல்லவே இல்லை. இதுதான் தூவி விட்டு போறது அப்படிங்கிறது ரொம்ப தப்பான காரியம்.
அந்த இடத்துல இருக்கவங்க அப்படி பண்ணக்கூடாது. அதே மாதிரிதான் இந்த வள்ளுவர் படம் தேவையில்லாத பிரச்சனை. ஏற்கனவே பாஜக 2019 காவி உடை அணிந்த திருவள்ளுவர் படத்தை பயன்படுத்துறாங்க. இப்போ அதை தொடர்ந்து தற்போது ஆளுநர் கடந்த ஆண்டிலிருந்து ஆளுநர் அப்படியாக படத்தை பயன்படுத்துறது ஒரு தற்செயலான தொடர்ச்சின்னு பார்க்கலாமா? இல்லை, தற்செயலான தொடர்ச்சி இல்லை. செய்யறது எதுவுமே தற்செயலான தொடர்ச்சி இல்லை, அதுல சந்தேகமே இல்லை. தெரிந்துதான் செய்கிறார். பாஜக பயன்படுத்துறாங்க அப்படின்னா அது ஒரு அரசியல் கட்சி தங்களுடைய அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்துறாங்க. அரசியல் ஃபங்க்ஷன்ல அவங்க பண்ணல, தனிப்பட்ட முறையில பண்றாங்க. அதே தவறு. ஆனா அதை ராஜ்பவன்ல உட்கார்ந்துகிட்டு ஒரு கவர்னர் பண்றதுங்கிறது நிச்சயமாக வரவேற்க தகுந்ததல்ல, ஆமோதிக்கிறல்ல. சரி, தொடர்ந்து திரு ராம்கி, திமுக ஆளுநரோட இந்த செயல்பாடு, அதற்கு திமுகவுடைய எதிர்வினை, தொடர்ந்து இந்த மாதிரியான ஆளுநரோட செயல்பாடுகளுக்கான திமுகவோட இந்த எதிர்வினையை ஒரு நேர விரயமா பார்க்க வேண்டியிருக்கா? இல்லை, நேர விரயம்ங்கிறத தாண்டி முரசொலி போன்ற பத்திரிகை தலையங்கம் அப்படின்னா ரொம்ப கண்மூடித்தனமான ஒரு பாஜக எதிர்ப்பு. இது ஆளுநர் இந்த காவி வள்ளுவருக்கு காவி சாயம் பூச முடியாது, எல்லாருக்கும் தெரிஞ்சதாக ஒரு பல ஆண்டுகளாக இருக்கிற டிபேட். ஆக்சுவலாக அரசு ஏற்றுக்கொண்ட ஒரு உருவப்படத்திற்கு மாறாக ஆளுநர் இப்படி ஒரு உருவப்படத்தை வைத்து ஒரு மரியாதை செலுத்துகிறா அப்படின்னா ஒரு கமலாலயத்தில் பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆளுநர் மாளிகை இப்படி செய்கிறதுல ஒரு நிச்சயமாக ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாதது, அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இதை எதிர்ப்பதற்காக முரசொலி மேற்கொள்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது கண்மூடித்தனமான ஒரு விஷயம். அதுதான் ரொம்ப ஆபத்தான விஷயமா பார்க்குறேன். முரசொலியோட தலையங்க ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்லுவேன். 2 பாயிண்ட் ஆக்சுவலாக சொல்றது. முதல் பாயிண்ட் அவங்கள தலையங்க சொல்றது ஆரியத்திற்கு எதிராக எழுந்தது தான் திருக்குறள் அப்படின்னு பெருஞ்சித்திரனார்களுடைய இதை சொல்றாங்க, ஹைலைட் பண்றாங்க. ஒன்று. இரண்டாவது நீங்க 8ஆம் நூற்றாண்டில் பருமேடகர் ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்க 6 வரைக்கும் அவருடைய தாக்குதல் பலரது படையெடுப்புகளால் வீழ்த்த முடியாத வீரிய திருக்குறளுக்கு உண்டு. அதாவது கிட்டத்தட்ட பரிமேலழகரே திருவள்ளுவருக்கு எதிராக நிறுத்துற நிலைப்பாடு. இந்த 2 விஷயமே ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயம். முரசு தலையங்க இது உண்மையிலே எனக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. பெருஞ்சித்திர, அதாவது என்னைக்கு கலைஞர் காலத்து திமுகவிலிருந்து எந்த அளவுக்கு திமுக இன்னைக்கு விலகி போயிருக்கு, வேற விமர்சிக்கத்தக்கது வேற இல்ல. இல்ல, அதுலதான் நான் பாயிண்ட் நான் சொல்றேன். என்னன்னா நிச்சயமா கண்டிக்கத்தக்கதான் நான் சொல்வேன். ஏன்னா பெருஞ்சித்திரனாருடைய உரையை முன்னிலை வைக்கிறது. தலையங்க சொல்றது என்னன்னா பெருஞ்சித்திரனா அப்படி சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத கோட் பண்றாங்க. பெருஞ்சித்திரன் என்ன சொல்றாரு, அவர் கடவுள் வாழ்த்தை தூக்கிட்டாரு. கடவுள் வாழ்த்தை தூக்கிட்டு அவருடைய அப்ரோச்சே வேற மாதிரியான அப்ரோச். அவர் சொல்றது மெய்ப்பொருள் உரைன்னு எழுதுறாரு. அது கிட்டத்தட்ட அப்படின்னா கடவுளை ஏற்க மறுப்பவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வெர்ஷன். ஆக்சுவலா இது கிட்டத்தட்ட திமுக வெர்ஷன் கிடையாது. திமுக ஒன்றே குல ஒருவனே வெர்ஷன் கூட கிடையாது. இது திகாவோட வெர்ஷன். ஆக்சுவலா அப்படி ஒரு வெர்ஷனை பெருஞ்சித்திரனார் வைக்கிறார். அதை இவங்க ரெஃபர் பண்றாங்க. அப்படி ரெஃபர் பண்றது இல்லாம நீங்க இதுல நிறைய விஷயம் தெரியும். நீங்க பரிமேலக ஆரம்பிச்சு எத்தனையோ விஷயம், பரிமேலுக்கு முன்னாடியே 9 பேர் உரை எழுதியிருக்காங்க. பரிமேலகர் உரை சரியில்லைன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது ஒரு ஆரிய கருத்துக்களை திணிச்சாரு. நம்ம எப்படி முழுக்க இது ஆரியத்திற்கு ஆரியத்தை சேலஞ்ச் பண்ற இடத்துல இருக்கு திருக்குறள் அப்படிலாம் சொல்ல முடியாது. திருக்குறள் எல்லாருக்கும் பொதுவானது. நம்ம என்ன சொல்றோம், அது ஏன் வெண்ணுடைய ஆடையை நிறுத்தணும்னு சொல்றோம்னா எல்லாத்துக்கும் பொதுவானதுனால தான் சொல்றோம். அது யாருக்கும் எதிராக நிறுத்த முடியாது. நீங்க மறைமுகம் என்ன சொல்றீங்க, காவி உடை இல்லாம கருப்பு உடைய அணிவிக்க ஒரு ட்ரை பண்றாங்க. அதான் அவர் உங்க பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு செட்பேக். இதுதான். நீங்க நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன். என்னன்னா இது வரைக்கும் எத்தனையோ பேர் உடை கலைஞர்ல இருந்து உரையில இருக்கிற முரண்கள் இல்லாம காவி உடை வர்சஸ் வெள்ளுடை, இதுதான் இப்போ இருக்கிற பிரச்சனை. அப்படி இருந்தாலும் நீங்கள் அதற்கு நீங்க என்ன சொல்லணும்னா நீங்க யாரை முன்னிலைப்படுத்தணும்? முரசொலியோட தலைங்க யாரை முன்னிலைப்படுத்தணும்? கலைஞருடைய உரையை தான் முன்னிலைப்படுத்தணும். கலைஞர் என்ன சொல்லியிருக்காரு? கலைஞர் அவர் தன்னுடைய உரையை சொல்லும் போதே அவர் என்ன ரொம்ப தெளிவானாரு, வள்ளுவரை கடவுள் மறுப்பாளர் என்கிற வாதத்திற்கு சிக்க வைக்க நான் விரும்பவில்லை. அதனால் கடவுள் வாழ்த்துங்கிற அதிகாரத்தை வழிபாடுங்கிற ஒரு அதிகாரமா மாற்றி வைக்கிறார். வழிபாடுங்கிற, அதாவது வழிபாடுனா இயற்கை வழிபாடு, குடலை வழிபாடு, அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. கலைஞருடைய டேக்கு தான் நீங்க தலையங்கம் ஹைலைட் பண்ணோம். நீங்க பெருஞ்சித்திரனாருடைய ரெஃபரன்ஸ் கொடுங்க, கலைஞருடைய உரையை ரெஃபரன்ஸ் கொடுக்க கூடாதா? நீ கலைஞர் முன்வைத்த அந்த அவருடைய அப்ரோச் தான் தலையங்கம் சொல்ல வேண்டும். அதற்கு மாறாக இவர்கள் மிகப்பெரிய எதிர்நிலையை எடுக்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் முரசொலி நிற்குது. அப்படிங்கும் போது ரொம்ப மிகப்பெரிய முரண்நகையாக நான் பார்க்கிறேன். இது முரசொலியுடைய தலையங்க தவறு. இதுக்கு என்ன காரணம்னா பாஜகவை ஆக்ரோஷமாக எதிர்க்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இதை போய் இந்த மாதிரியான ஒரு பெரிய டிராப்ல போய் விழுறாங்க அப்படிங்கறத என்னுடைய புரிதல். உரைக்கும் உடைக்குமான வித்தியாசம் இருக்கு. இப்போ நீங்க உடை சார்ந்த அந்த பிரச்சனைக்குள்ள வந்துடலாம். உடை நம்ம என்ன எதுக்காக நான் இதை சொல்றேன்னா பல வருஷங்களா நம்ம அதை பேசிட்டு தான் இருக்கோம்.
அதுல உண்மையிலே நம்ம வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் தான். காவியுடைய ஆளுநர் மாளிகையில் வைத்து நீங்கள் அதை வந்து மரியாதை செலுத்துவது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா அரசால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வடிவம்ங்கிறது வெள்ளுடை ஆடை அணிந்த வள்ளுவர் படம் தான். அதுதான் தமிழக அரசுடைய அதிகாரப்பூர்வ இது. அதைத்தான் தமிழக அரசு அலுவலகங்களில் வைக்கணும். அதற்கு மாறாக ஆளுநர் மாளிகை வைக்காம அது நிச்சயமாக விமர்சனத்துக்குரியது, கண்டிக்கக்கூடியது, எல்லா விஷயமும் உண்மைதான். கமலாலயத்தில் வைத்து நீங்க வந்து என்ன வேணாலும் ஆட போட்டுங்க, பெரியார் திடலில் வச்சு அவருக்கு என்ன வேணாலும் போட்டுங்க, அது பிரச்சனையே கிடையாது. ஆனா தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ இடத்துல வச்சு இதை செய்யக்கூடாது. ஆனா அதோட நிறுத்திக்கிட்டா பரவாயில்ல. ஆனா அதை தாண்டி முரசொலி இன்னும் ஒரு இறக்கமா இறங்கி என்ன பண்றாங்கன்னா, இது வந்து எப்படிப்பட்ட திருக்குறள், இது பெருஞ்சித்திரனாருடைய பார்வையில. இப்போ நீங்க சொன்னீங்க பல வருஷமா இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு. 2019 பாஜக இந்த காவி உடை அணிந்த வள்ளுவர் படத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சதுல இருந்து தான் இந்த சிக்கல் இருக்கு. இப்போ இவர் தொடர்ந்து 4 வருஷமா பண்றாங்க. 5வது ஆண்டுல இருந்து ஆளுநர் அதை வந்து தொடர்ந்து அதை பயன்படுத்துறார். சோ அதனாலதான் இதை பாஜக கூட இணைத்து பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னை வரைக்கும் பிரச்சனை தொடர்றது இல்லை. இன்னைக்கு அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் இந்த பிரச்சனை தொடர்ந்துட்டு தான் இருக்கு. இந்த பிரச்சனைக்கான தீர்வு கலைஞரிடம் இருக்கிறது. கலைஞர் பாணியில் நீங்கள் இந்த பிரச்சனையை கையாண்டிருந்தால் இது எளிதாக தீர்வு எட்டக்கொள்ளப்பட்டிருக்கும். நீங்க அதற்கு மாறாக அவர்களுக்கு ஒரு பெரிய பதிலடி தருவதற்காக அவர்கள் நம்புகிற விஷயத்தை நீங்க மறுத்து விட்டு, இல்ல அந்த நம்பிக்கையெல்லாம் தவறு, திருவள்ளுவர் நீங்க உங்களுக்கு தெரியும், ஒரு முக்கியமான ஐஏஎஸ் ஆபீசர் சொன்னாரு, God never made தமிழ் சொன்னாரு. அதுக்கு முன்னாடி இப்போ கலைஞரோட உரையை படிச்சு காமிச்சிட்டா ஆளுநர் அந்த படத்தை மாத்திடுவாரா? கலைஞர் இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், உங்களுடைய பாணி அப்போ கலைஞர் ஆளுநருக்கு நீங்க தெரிவிக்கிற கண்டனங்கள் எப்படி இருக்கும்னா கலைஞர் பாணியில் இருந்திருக்கணும். நீங்க அதுக்கு மாறாக அவர்கள் அதிர்ச்சி, அவங்களுக்கு ஒரு ஷாக் வலி கொடுக்கறதுக்காக பெருஞ்சித்திரனார் போன்ற ஒரு தீவிர ஒரு நிலைப்பாடு கொண்டவருடைய கையில் எடுக்கிறீங்க, கையில் எடுத்து கடவுள் மறுப்பு கொள்ளை கொண்டு வைக்கிறீங்க. அது வெகுஜன மக்கள் எடுபடாது. சரி, திரு லெனின், திமுகவுடைய இந்த எதிர்வினையை விமர்சிக்கிறார் திரு ராம்கி, உங்க பதில்? இல்லை, ராம்கி இப்போ என்ன பிரச்சனைனா, பாம்பை கண்டவுடனே கம்பையும் பாம்பையும் ஒன்றா நினைக்கிறார். இந்த எதிர்வினை ஏன் வந்ததுங்கிறதுல தான்